போவீங்களா? நிச்சயமா. உண்மையை சொல்லணும்னா நான் இதுக்கு முன்னாடி டெலவேசா வனப்பகுதிக்கு போயிருக்கேன். டெலிபோர்டேஷன் மந்திரத்தை பயன்படுத்தா நம்ம உடனே அங்க போயிடலாம். டெலிபோர்டேஷன் மந்திரத்தை இந்த பொடியை பயன்படுத்துறானா? இவன் போய் சொல்றான். இவன்லாம் அதை பண்ண வாய்ப்பே கிடையாது. அப்போ டெலிபோர்டேஷன்ங்கிறது தொடக்க மந்திரம் இல்லையா? என் மந்திரத்திலிருந்து அதிக அளவு எடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த சிறுமியை விட்டு விலகி போ. என் பெயர் பாலிரோசா. நான் அரச போர் வீராங்கனை. நீங்க டெலிபோர்டேஷன் மந்திரத்தை பத்தியா சொன்னீங்க? ஆனா அந்த மந்திரத்தை பயன்படுத்துற அளவுக்கு நீங்க ஒன்னும் திறமையானவரா இருப்பீங்கன்னு எனக்கு தோணல. நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஆட்கடத்தல், அடிமைப்படுத்துதல், சட்டவிரோத செயல்கள். அப்படி இல்லனா நீ சின்ன பொண்ணுங்களை வசியப்படுத்துறவனா? ஒழுங்கா பதில் சொல்லு வாலிபனே. கோட்டை ஆட்கள் கண்ணு நம்ம மேல படுறது அவ்வளவு நல்லதில்ல. அவங்க சந்தேகத்தெல்லாம் சரி பண்ணிடணும். நீங்க சந்தேகப்படுற ஆளு நான் இல்ல. என்னோட பேரு ஃபிளியோ. நான் ஒரு சாகசக்காரன். நீங்களும் ஏன் எங்க கூட சேர்ந்து வரக்கூடாது? இங்க யாராலையும் நம்மள பார்க்க முடியாது. எங்களுக்கு காட்டு. சரி, வேடிக்கையா ஏதாவது வேலை காட்டுன அப்புறம் நாங்க செய்ய வேண்டியதை செய்வோம். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு புரியுது. டெலிபோர்டேஷன். என்ன இது ஆச்சரியமா இருக்கு? இது உண்மைதான். நம்ம எல்லாரும் டெலவேசா காட்டுல தான் இருக்கோம். இவ்வளவு தூரத்துல டெலிபோர்டேஷனை பயன்படுத்துறீங்க. உங்களை பார்த்தா பெரிய மந்திரவாதி மாதிரி தெரியுதே. இல்ல, நான் ஒரு புதுமையான சாகசக்காரன். என்னால கொஞ்சம் மந்திரங்களை பயன்படுத்த முடியும். ஃபிளியோ அவர்களே, சொல்லுங்க. நான் முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டேன். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என் மேல சந்தேகம் வராத வரைக்கும் நல்லதுதாங்க. ஏன் இப்படி ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? காட்டுல இருந்த மெலிசியம் போயிடுச்சு. இந்த காடு முழுக்க மெலிசிய மலை தான் சூழப்பட்டிருந்துச்சு. ஆனா இங்க எந்த மாய மிருகங்களும் இல்லையே. ஓ, அதுவா? அது வந்து என்னன்னா, எச்சரிக்கை, நீங்கள் சுத்திகரிப்பை பயன்படுத்தியதை ஒரு பேயிடம் அறிவிப்பது ஆபத்து. என்னது பேயா? ஃபிளியோ அவர்களே, இதுல உங்களை ஈடுபடுத்துறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கிட்ட வராதீங்க. என்ன பண்றீங்க? ஏ சின்ன பொண்ணே, உடனடியா உன்னோட உண்மையான உருவத்தை எங்க கிட்ட காட்டு. கேட்டுச்சா? இங்க என்ன நடக்குது? சங்கத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சந்தேகத்துக்கு இடமான ஒரு இளம்பெண் டெலவேசா வனப்பகுதிக்கு பயணம் செய்ய உதவி கோருகிறாள் என்று. அவ இருண்ட ராணுவ இருக்கிற காட்டுக்கு போக விரும்புறா. அதனாலதான் நாங்க எல்லாரும் இப்போ இவளை சந்தேகப்படுறோம். கோட்டையில வேலை செய்யற மாவீரர்கள் தானே நீங்க? என்கிட்ட எப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும்ல? என் பேரு ஃபென்ட்ரிஸ். இன்ஃபர்னல் ஃபோர் ஃபென்ட்ரலோட தங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு உங்க எல்லாரையும் இப்ப நான் கடிச்சு கொதற போறேன். என்னது இது? அவ ஒரு லூபி. என் சகோதரன் எதிரிகளை கண்காணிக்க என்னை இங்க அனுப்பி வச்சான். எங்களுக்கான இறையையும் தேட வந்தேன். அதுக்கு உங்க எல்லாரோட உயிரும் எனக்கு தேவை. நாங்க எதிர்பார்த்ததே எங்க எல்லாராலையும் சமாளிக்க முடிஞ்ச ஒண்ணு. இன்ஃபர்னல் ஃபோரோட தொடர்பு இருக்கிற ஒரு பேய். என்ன நடக்குதுங்க? ஓ, மாலசியமால பாதிக்கப்படாத ஒருத்தன் இங்க இருக்கானா? உன்கிட்ட வேணா கொஞ்சம் தைரியம் இருக்கலாம் தம்பி. நான் போய் எல்லாரையும் முடிச்சிட்டு உன்னை வந்து ஒரு கை பார்க்கிறேன். தப்பிச்சோம். நாங்க லூபன்ஸ். எப்பவும் எங்க குறி தப்பாவே தப்பாது. என்னால இவங்க எல்லாரையும் இப்படியே விட்டு ஓட முடியாது. காப்பாத்தியா? டெலிபோர்டேஷன். இந்த 4 பேரையும் கிளைரோட் கோட்டை நகரத்துக்கு கொண்டு போ. பரவாயில்லையே, இது வேலை செஞ்சிருச்சு. நீ ஏன் தப்பிச்சு போகாம தனியா என்கிட்ட மாட்டிக்கிட்ட? எனக்கு இரையாக போறதுல உனக்கு அவ்வளவு விருப்பமா? என்னையும் தேர்ந்தெடுத்தாங்கன்னு இப்பவும் எனக்கு புரியல. ஆனா இந்த உலகத்துல நான் எதையாவது சாதிக்கிறதுக்கு முன்னாடி சாக விரும்பல. அதனால என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மந்திரத்தையும் நான் பயன்படுத்த போறேன். இந்த உலகத்துல நான் எதையாவது சாதிக்கிறதுக்கு முன்னாடி சாக மாட்டேன். அதனால என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மந்திரத்தையும் நான் பயன்படுத்த போறேன். என்ன முட்டாள நினைச்சியா? மீட்டியாரிக் லீப். பரவாயில்லையே. Earthen Rampart. Whirlwind. இடமாற்றும் மந்திரம். ஒழிஞ்சு
கிராவிடேஷன். என்னது இது? என்னால அசைவே முடியல. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நான் இப்பவே இவளை கட்டுப்படுத்தி ஆகணும். நான் பயன்படுத்த ஏதாவது மந்திரம் இருக்கா? அடிபணியும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. அடி பண்ணிடுறதா? இது இலக்கை அடிபணிய வைக்கிறது. அவர்கள் எண்ணங்கள் செயல்களை கட்டுப்படுத்த முடியும். அது வேண்டாம், வேற ஏதாவது இருந்தா சொல்லு. கிராவிட்டி குறைப்பு. இலக்கு மந்திரத்தை பயன்படுத்துகிறது. விளைவுகள் மறுக்கப்பட்டன. அடிபணியும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. அதை பயன்படுத்த மாட்டேன். இடமாற்றும் மந்திரம். இலக்கு மந்திரத்தை பயன்படுத்துகிறது. விளைவுகள் மறுக்கப்பட்டன. அடிபணியும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. அது நடக்காது. மெட்டியோரிக் லீப். இலக்கு மந்திரத்தை பயன்படுத்துகிறது. விளைவுகள் மறுக்கப்பட்டன. அடிபணியும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. முடியாது, நான் அதை பயன்படுத்த மாட்டேன். இப்பதான் நான் ஒரு புது உலகத்துக்கு வந்திருக்கேன். இங்க இப்படி ஒரு கேவலத்தை நான் செய்ய மாட்டேன். என்னோட மந்திரம். நான் சரணடைஞ்சிடுறேன். உன் கூட போராடுறதுக்கு எனக்கு மந்திர சக்தி போதல. போராட முடியாதவனுக்கு வாழ தகுதி இல்ல. அதனால என்ன கொன்னிடு. நான் உன்னை கொல்ல போறதில்ல. முதல்ல எனக்கு இந்த சண்டை போடுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எனது ஆனா நான் ஒரு டீமன். மனிதர்களாகிய உங்க மேல போர் தொடுக்கிற டீமன் வாரியர். ஆனா நீ என்ன உயிரோட விட்டுடுறேன்னு சொல்ற. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த ஹியூமன் டீமன் இதை பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது. பலவீனமா இருக்கிற ஒருத்தவங்களை நான் என்னைக்கும் கொல்ல மாட்டேன். நான் இப்படிதான். நீ வெகுளியா இருக்க. நீ நீ எப்படி இந்த உருவத்துக்கு வந்த? பீஸ்டா இருந்தனா ஹியூமன் ஆயிருக்க. நீ நீ மனிதர்களோட சண்டை போட மாட்டேன்னா நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா அடுத்த தடவை மாறுறப்ப ஆடையோட உருமாறு. இப்ப உனக்கு போட்டுக்க துணி வேணுமே. ஆமா, இந்த அடிபாகம் இல்லாத பையில துணி இருக்கணுமே. இவ என்ன பண்றா? மந்திர குறைபாட்டினால் இலக்கு தூக்க நிலைக்கு சென்று விட்டது. ரொம்ப நல்லது. அப்போ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இதுல விதவிதமான மந்திரங்கள் இருக்கே. டெலிபோர்டேஷன் மந்திரத்தை இந்த பொடிய பயன்படுத்துறானா? இவன் போய் சொல்றான். இவன் அதை பண்ண வாய்ப்பே கிடையாது. எதனால என்கிட்ட இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு? நான் மந்திரத்தை எதிர்த்து போராடினேன். ஆனாலும் என்னால எதுவுமே செய்ய முடியலையே. இவ்வளவு நாளா நான் இவங்க பலவீனமானவங்க நினைச்சேன். என்னோட மந்திரங்கள் எல்லாம் திரும்பவும் முழுமையா வந்துருச்சு. வென்றே செலுந்துட்டியா? இப்போ உனக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன். நான் தூங்கும் போது எனக்காக நீ ஹீல் பண்ற மந்திரத்தை பயன்படுத்தினதானே? அப்போ நல்லா வேலை செஞ்சிருக்கு. ஒருவேளை இதுவே வேற யாராவது இருந்தா என்ன கொன்னு தோல் உரிச்சிருப்பாங்க. எனவே ஃபென்ட்ரிஸ் ஆகிய நான் மனிதர்களுடன் இனி சண்டையிட மாட்டேன் என்று உறுதி அளிக்கிறேன். உண்மையாவா ஃபென்ட்ரிஸ்? உண்மைதான். உங்ககிட்ட அசாத்தியமான சக்தி இருக்கிறதுனால உங்களை நான் எஜமானரா ஏத்துக்கிறேன். இந்த நன்றி கடனை தீர்க்க என்னோட வாழ்க்கையவே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. நீ ஏன் இவ்வளவு தூரம் யோசிக்கிற? எஜமானரே. ஃபென்ட்ரிஸ், என்ன அப்படி கூப்பிடாத. இனிமே நான் உங்களோட அடிமை. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை தான் கேட்பேன். மறக்காம தயவு செஞ்சு என்ன உங்க அடிமையா இருக்க விடுங்க. நீ எனக்கு அடிமையாலாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஒருத்தவங்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல. இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? என் மனசு மாறாது. ஒரு தடவை சொன்னா என் பேச்ச கேள. இதுக்கு நீங்க ஒத்துக்கல, நான் இறந்து போயிடுவேன். சரி சரி, எனக்கு புரியுது. நீ என் கூடயே இருக்கலாமா? இப்படி எல்லாம் பண்ணாத. அப்ப சரி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே இல்ல. வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கேன். வேற உலகத்துல இருந்தா? இங்க ஒரு மாவீரனா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனா என்கிட்ட ஒரு திறமையும் இல்ல. அவங்களால என்ன என் உலகத்துக்கும் அனுப்ப முடியல. இப்ப வேற வழி இல்லாம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஷேப் ஷிஃப்ட். என்னது? நான் உண்மையிலேயே பார்க்க இப்படிதான் இருப்பேன். கோட்டையில இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு என் உருவத்தை மாத்தி வச்சிருக்கேன். அடுத்து எங்க போறது, என்ன பண்றது எதுவுமே புரியாம உட்கார்ந்துருக்கேன். இப்போ நீ என் கூட இருந்தீன்னா அது உனக்கு தான் பிரச்சனையா போய் முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. லூபின்ஸ் தனியா தான் வாழ்வோம். எங்களோட விதிமுறையின்படி எங்க எஜமானர் சொல்றதை தான் நாங்க கேட்டு நடந்துக்கணும். நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் எப்பவும் உண்மையா இருப்பேன்.
என் வாழ்நாள் முழுக்க நான் உங்க கூடவே தான் இருப்பேன். அதனால என்ன உங்க கூட இருக்க விடுங்க எஜமானரே. ஒரு பிரச்சனையும் வராது. யோசிச்சுதான் சொல்றியா? ஆமா விடு, நிறுத்து. ஆமாம், இவ்வுலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மாவீரா? 2 ராணுவங்களை தாக்க நாங்கள் எங்கள் படைகளை அனுப்பினோம். அவர்களை அழிக்க அனுமதித்தீர்களா? என்ன நடந்தது என்று கூற அரசராகிய நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் இந்த பணியை செய்ய நீங்கள் அனுப்பிய வீரர்கள் என்ன கிழித்தார்கள் என்று நான் கூறுவேன். அவர்கள் ஒரு சாதாரண மாய மிருகத்தைக் கண்டே நடுங்கி விட்டார்கள். நான் அதை எதிர்கொள்ளும் முன்பே பாவம் அழிந்து விட்டார்கள். நீங்கள் அனுப்பிய வீரர்களில் பலரை காப்பாற்ற என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் நான் செய்தேன். நீங்கள் கூறுவதை பார்த்தால் சிப்பாய்கள் மீது பழி சுமத்துவது போல் இருக்கிறது. ஆம், உண்மை. மீதமுள்ள வீரர்களை காப்பாற்றிக் கொண்டு வந்ததற்கு நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். போர்க்களத்தில் இந்த வீரன் எப்படி நடந்து கொண்டார்? அரசே, மாவீரனாக இருந்தாலும் ராணுவத்தின் பின்னால் இருந்தார். எஞ்சியவர்கள் உயிருக்கு போராடும் போது அவர் ஓடிவிட்டார். பொறுப்புகள் அனைத்தையும் மற்றவர்கள் மீது சுமத்திவிட்டு அனைவரிடமும் அனாவசியமாக கத்திக் கொண்டிருந்தார். நம் ஆட்களில் பலர் அந்த மாவீரன் மீது அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டனர். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. கடந்த 1 மாதமாக நானும் பயிற்சி எடுத்துக் கொண்டு வருகிறேன். ஆனாலும் ஏன் எனது திறமைகள் இன்னும் மேம்படவில்லை? இதை இப்படியே நீடித்தால் மனிதர்கள் அல்லது மாய மிருகங்களிடம் சிக்க வேண்டியதுதான். இப்படிப்பட்ட திறமைகளை கையில் வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட மிருகங்களையும் நான் எதிர்கொள்ள மாட்டேன். என்னாச்சு மாவீரரே? சூர்யா, ரொம்ப நேரம் காத்திருந்தியா? இல்ல உங்களுக்காக காத்திருப்பது என் முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும் என் மாவீரரே. நல்ல வேளை வந்தாய். என்னுடன் வா. கோட்டை பணத்தில் நாம் இருவரும் ஆடம்பரத்தை அனுபவிப்போம். சரி போலாம். நான் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சாகணுமே. ஏதாவது சாகச சங்கத்துக்கு போய் வேலை தேடலாம்.